அதாவது ஒரு விஜய் ஒரு திரைப்பட உலகத்திலிருந்து வந்த விஜய் முதல்வராக இருந்து பேசும்போது அவருடைய திரைப்படத்தின் உச்சகட்ட வசன காட்சிகளை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு எல்லாத்துக்கும் ஏற்படுது. அது அது முக்கிய காரணம். அதனால நேரலை நேரலையில கொடுக்கறது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா யார் யார் எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்து கொள்கிறாங்கிற நம்ம மக்கள் நேரடியாக பார்த்து எடை போடுவதற்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அது விஜய்க்கு கூட பொருந்தும். அவருடைய பேச்சே ஒரு சில பாயிண்ட் இன்னைக்கு சபாநாயகர் முடிவு கட்டுப்பட்டு நான் பழைய நீக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சு போகுது அவர் என்ன பேசினாரு, யார் என்ன பேசுறது தெரிஞ்சு போய் இன்னும் போய் நீக்கியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஆனாலும் சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அப்படி அவருடைய பேச்சை பொறுத்த இன்னைக்கு அவர் ஏன்டா அவர் பேச மாட்டேக்கார் வாயை தரங்க சிஎம்னு முதல் நாள் விஜய் திமுக காரங்களாம் பண்ணி ஒரு பேட்ஜி போட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் பேசுகிற பேச்சுக்கு இனிமேல் ஏன்டா பேச சொன்னோங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அவருக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அவர் எல்லாம் எல்லாமே அவங்கள கடுமையான விமர்சனத்தை வச்சு தனிப்பட்ட முறையிலையும் அவர் அப்பாவை காணல்னு ஒரு பிரச்சனை எழுப்பி விட்டாரு. அதுக்கு கூட உதயநிதி அங்கேருந்து பதில் சொல்ல முடியல. வெளியே தான் அவர் வேறமா செங்கல்பட்டு நீர் கணவனை தேடுறார் மனைவிட்டு வெளியே வந்தா பேசுறாரு. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு அவர் கரெக்டா இருப்பார் எப்படினாலும். அப்பாவை காணலைன்னு சொல்றது. ஏன்னா போன பீரியட்ல முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அப்பாங்கிற ஒரு இமேஜை பிராண்டிங் பண்ணாங்க. அதைத்தான் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதான் அரசியல்ல வெளிப்படையா வெளியே போய் அரசியல் கட்சி மேடையில பேசுற வேற, திருமண விழாவில் பேச வேற, சட்டசபையில பேச வேற. சட்டசபையில சில மாதிரி நம்ம இது நாள் வரைக்கும் என்ன பண்றோம்னா ஒரு கலோக்கியலான பேச்சுக்களை நம்ம கேட்டதில்லை. ஏன்னா அந்த திமுக அதிமுக வந்த பிறகு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பாணியை உருவாக்கி பேசுனாங்க. அதை நம்ம கேட்டுக்கிட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இது வேற மாறிட்டு இப்போ ஆட்சி மாறின பிறகு எல்லா அவரே விஜயே சொல்லிருக்காரு, டெக்னாலஜி மாறி போச்சு உங்களுக்குன்னு புரியல. 50 வருஷமா அதே தான் பழையபடியே கொண்டு நேரட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு. அது ஒன்று. மறுபடியே விஜய் குற்றச்சாட்டுகள் மெயினாக அந்த ஊழல் குற்றச்சாட்டில் தான் மறைமுகமாக திமுக மேலே கடுமையான தாக்குறாரு. ஏன்னா அதை வச்சு தான் ஒரு ஆட்சிக்கு வந்தவர். ஊழல் சொல்லி அந்த இதை அதை திருப்பி தொட்டவனை கூட விட மாட்டேன்னு சொல்லி ஒரு வசனம் கடுமையான பேசினார். ஏன்னா அதை பார்க்காமலே பேசினார். அது கூட அவங்க ரசிகர்கள் ஆதரவாளர்லாம் பாருங்க அதாவது ஸ்கிரிப்ட்ல இல்லாத பேசிட்டாருனாங்க. அது கூட ஒருவேளை மனப்பாடம் பண்ணிட்டு பேசினா கூட நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஊழல். ஆனால் அவர் சில டாஸ்மாக்கு அந்த பார்ட்டி பண்ணுங்கிறதெல்லாம் அதுக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்லலாமான்லாம் கேட்டிருக்காங்க. அதையும் அவர் ஆதாரம் தான் சொல்லி ஜப்பானார் சொல்லியிருக்காரு. அவர் கேட்பேன்னு சொல்லியிருக்காரு விஜய்கிட்ட. ஆனால் மொத்தத்தில் அவருடைய பேச்சு இன்னைக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம அரசியல் மேடைகளை பார்த்துருக்கோம். சட்டசபையில் அவர் பலத்தெல்லாம் பண்ணி இன்னொரு முக்கியமான 2-3 பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது நான் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சதுனால அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஒன்று முக்கியமான பாயிண்ட் அது. ரெண்டாவது, மத்திய அரசுடன் தேவையில்லாமல் மோத மாட்டோம் அது ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் இந்த சட்டசபையில் தேசிய கீதம் பாடினுக்கு ஒரு ஃபோட்டோலாம் காமிச்சு 2020 நடந்துச்சுன்னு சொன்னார். பட் அது அதில் கொஞ்சம் அவருக்கு தப்பான முறையில் எடுத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டசபை நிகழ்ச்சி வேறு, சட்டசபையில் நடக்கும் அரசு நிகழ்ச்சி வேறு. அரசு நிகழ்ச்சியில் அந்த முறைப்படி பண்ணியிருக்காங்க. சட்டமன்ற கூட்ட நிகழ்வு வேற. அதை சரி அரசியலுக்காக பதில் சொல்றதுக்காக எடுத்து கொடுத்துருக்கலாம் அதிகாரிகள். ஆனால் அதை அவர் பேசிட்டாரு. அதை யாரும் அது ஒத்துக்கொள்ள முடியாத கருத்து. அது வேற, இது வேற. அந்த மாதிரி 2-3 இது அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, அவர் ஏடிஎம்கே கூட அவ்வளோ டேமேஜ் பண்ணலை. திமுக தான் அவங்க ஒவ்வொரு ஊழலாக எடுக்க ஒவ்வொரு ஊழலாக வருது அப்படின்லாம் கடுமையாக சொல்லிக்க. ஏன்னா இன்றைக்கே பல இடங்களில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல ரேட் நடந்துட்டு இருக்கு. வெளியே அமலாக்கத்துறை ரேட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் அப்போ அவர் ஊழல்ங்கிறது திமுகனாலே ஊழல்ங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இது வரைக்கும் உண்மை நிலவரம்னு பார்த்தா ஊழல் குற்றச்சாட்டு காட்டுக்காக சிறைக்கு போய் தண்டனை பெற்றாங்க திமுக யாரும் கிடையாது பெரிய அளவில். ஆனால் அதிமுக தான் அப்படி உண்டு. தலைவர் மகன் போனாங்க, தண்டனை பெற்றாங்க. ஆனால் இங்கே இல்லைனாலும் திமுக மேலே தான் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு. அதையும் அவர் விஜய் சொல்லியிருக்காரு. ஊழல்லேருந்து தப்பிச்சு வர்றது தான் பெரிய நிர்வாகமா, நிர்வாகம்னு காட்ட முடியாது, அந்த நிர்வாகம் எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு விஜய் அதுக்கும் ஒரு இதை பதில் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் விஜயோட பேச்சு இன்னைக்கு அவங்க ஆதரவாளர் மட்டும் இல்லை எல்லாத்தையுமே கவர்ற மாதிரி இருந்தாலும் திமுக காரங்க மத்தியில் கடுமையான ஒரு அதிருப்தியும் எரிச்சலையும் உருவாக்கியிருக்கு. அந்த சமூக ஊடகங்களில் அவங்க போடுற பதிவுகளை பார்த்தா, குறிப்பாக அந்த அப்பாவை தெரியாதுன்னு பேசின பேச்சுக்கு அவன் பதிலாக சொன்னான், உங்கள் அப்பாவை தெரியும் உங்கள் பையன் சொல்கிறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான்
அந்த சோசியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க திமுககாரங்களாம். அவர் பையனுக்கு அவருக்குள்ள உறவு முறை அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வேற வேற சில இந்த நடிகையை தொடர்பு பண்ணி கூட அவர் வந்து திரிஷா வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு அவரை இன்ஸ்டாகிராமில் அது கூட ஒரு பிரச்சனையாகி போய் பிறந்தார் வாழ் சொல்லலை இந்த மாதிரி எல்லாம் தான் அப்படி சொல்லிட்டாருங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் பொலிட்டிக்கலாக அவர் ஸ்கோர் பண்ணிக்கிறாருன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா சரி சார். திமுக பண்ணது அதெல்லாம் பார்த்தா பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க.